பிக் பாஸ் வாய்ப்புன்றது உங்களுக்கு வந்ததா? பிக் பாஸ் வாய்ப்புன்றது வந்து இந்த சீசன்ல வந்தது. சரி. ஆமா. அப்ப சொன்னாங்க. விஜய் டிவிலேருந்து அப்ப சொல்லும்போது, அந்த பிக் பாஸ் சீன்ல வந்து இப்ப சமீபத்தில அடுத்து நான் வெளிநாடு போறதுனால, அ. அத வேணான்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. பிக் பாஸ் போம்போது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம பார்த்தேன். சரி நாடகம் இருக்கு. நம்ம பாட்டுக்கு பிக் பாஸ் போயிட்டோம்னா, கிராமத்தில வந்து நாளைக்கு நமக்கு பேரு கெட்டு போயிரும். ம். இந்த ஒரு இதில இன்னும் நாடகம் இருக்கு. இன்னைக்கு கூட நாடகம் இருக்கு. ஆ. நீ பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கியே. இன்னைக்கு கூட நாங்க போயிட்டு இருக்கோம். தேனி பக்கம், ஆண்டிப்பட்டி பக்கம். சரி. ஒரு நாடகத்துக்கு போகணும். அதுதான். பிக் பாஸ் மொத தாமரைச்செல்வி எப்படி வந்தாங்கன்னா, தாமரைச்செல்வி ஒரு திறமையான ஒரு நடன மங்கை. ம். ஒரு நாட்டிய தாரை. இப்ப நாடகத்துல வந்து டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா டான்ஸ்லயே ஒவ்வொரு டான்ஸுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ம். ம். அவங்கவங்க திறமைய வச்சுட்டு வருவாங்க. ஆனா தாமரைச்செல்வி மதினின்னு தான் சொல்லுவேன். ம். எங்க மதினி தான் அவங்க. அவங்க எப்படி இத பார்த்துருவாங்க. ம். எங்க மதினி தான் சொல்லுவேன். எங்க மதினி வந்து வெளியில வந்து சிரிச்ச முகம். அப்படி சிரிச்ச முகத்தோடு என்ன சொல்றது? ஒரு முக தோற்றம். ஒரு ஃபிகர் தோற்றம் கூட சொல்லலாம். ம். அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆடியன்ஸ்லாம் எங்க மதினிய அவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொருத்தர் பார்ப்பாங்க. எப்படி ஒரு பொம்பள? இப்படி ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணோம்டா! அப்படிலாம் அப்படி உட்கார்ந்திருப்பாங்க. அப்படி இருப்பாங்க ஆளு. ம். அப்படியே அவங்கள பார்த்தது தான் விஜய் டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு தான் மதினிய பிக் பாஸ் கூட்டு போனாங்க. நான் அப்ப அவங்க அங்க போம்போது கூட முதல் வீடியோ நான் தான் போட்டேன். ம். ம்.